வணக்கம் நண்பர்களே. தமிழக முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்குள் அமலாக்கத்துறை நுழையுமா? அப்படி நுழையும் அதிகாரம் இருக்கிறதா? அப்படி நுழையும் அதிகாரம் இருந்தால் என்ன காரணத்திற்காக இப்போ நுழைய வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இப்போ இந்த பதிவில். டாஸ்மார்க் ஊழலில் நிறைய எப்படி ஊழல் பண்ணாங்கன்றிருக்குல்ல, பாட்டில் கணக்கில் வராத பாட்டில் கொண்டு போகிறது, ஆயத்தீர்வையில் நிறைய கொள்ளையடித்தது, இதை பற்றி வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இப்படி வெரைட்டியாக இருக்கும்போது இதில் எல்லாம் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்த்து வரும்போது எல்லாத்துக்கும் தலைமையான இடம் முதல்வர் அலுவலகம் தான் வருது. அப்போ முதல்வர் அலுவலகம் வருது அப்படின்னாலே முதல்வரை அழைத்து விசாரிக்க வேண்டும் அமலாக்கத்துறை. நான் இதை சாதாரணமாக சொல்கிறேன். ஆனால் இங்கே அரசியலாக்கி சென்சிட்டிவான பிரச்சனையாக்கி இவரை எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ண போச்சுன்னு கேட்டு அப்படி ஒரு நிலை கொண்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இப்போது முதல் கேள்வி, அமலாக்கத்துறை முதல்வருடைய வீட்டுக்குள் நுழைய முடியுமானா முடியும். மாநில காவல்துறைக்கு தகவல் கொடுத்துட்டு, உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துட்டு அவர் போக முடியும். ஒன்று, தலைமைச் செயலாளருக்கோ ஆளுநர் கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு அமலாக்கத்துறை பாதுகாப்பு படை வீரர்களோடு உள்ளே போகலாம். ஆனால் இங்கு ஒருவேளை அவர்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைச்சாலும் வெளியே என்ன சொல்ல முடியும்? அவங்க அதை எப்படி கையாள்வாங்க? இதை வச்சு தான் இது போகணுமா வேண்டாமாங்கிற ஒரு டவுட்டுக்கு வர்றாங்க. இது போய் வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்திடுமோ? ஒன்றுமே கிடைச்சாலும் சரி, இல்லை ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் சரி ஆதாரங்கள். ஆனால் இந்த மதுபான ஊழலில் ஸ்டாலின் சம்மந்தப்படவே இல்லை அவருடைய கவனத்திற்கே இல்லாமல் நடந்துவிட்டது என்று யாராவது கூறுவீர்கள். ஆனால் அதை நம்ப தகுந்ததுமல்ல அப்படி கூறுவது. இரண்டாவதாக, உண்மையிலே அப்படி நடந்திருந்தால் இவர் முதல்வருக்கான தகுதி உள்ளவரும் அல்ல. இவர் முதல்வருக்கான தகுதியை எழுந்துட்டார்னு அர்த்தம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டாலின் வீட்டிற்குள் அமலாக்கத்துறை நுழையுமா என்பதை தொடர்ந்து அப்டேட்டுக்காக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.